கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். புத்தியால் கட்டமைக்கப்பட்ட நானும் சித்தத்தால் உருவான நானும் போட்டியின்றி வாழ யோகக்கலை அவசியம். நிறைய பேர் யோகா அண்டு மேட்லாம் வச்சு நக்கலை வச்சு இல்லை சைக்கிளை வச்சுன்னு போகிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? எதுக்கு? யோகா பண்ணுறதுக்கு. யோகான்னா அப்படியே கை கால்லாம் அப்படியே வளைச்சிட்டு இப்படி நிற்கணும், அப்படியே இப்படி நிற்கணும். இல்லை ரோப் யோகா, கயரில் பொடி போட்டு உட்காந்துக்கணும், அப்படி தானே. 2 காலையும் தொடை மேலே உட்கார வச்சுன்னா அப்படி உட்காந்துக்கணும். கண்ணு 2 அப்படி சொருவிக்கணும், வயிற்றுலாம் ஒட்டி போய் எலும்பெல்லாம் தர்ற மாதிரி. யோகான்னா என்னப்பா? ஓ, உடற்பயிற்சி, ஆசனாஸ். அது யோகா ஆசனாஸு. யோகம் பயில்றதுக்கு ஒரு பார்ட்டு ஆசனம், நல்ல யோகாசனம். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நான் ஒன்று சொல்கிறோம்ல எல்லாருக்கிட்டையும், நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்கிறோம் தெரியுமா? நீங்களாம் யார்? நீங்களாம் யார்? இப்போ யோசிச்சிங்களா நீங்கள் யாருன்னு? நானும் நிறைய இப்போ ஆனந்த வாழ்வுலாம் வரணும், ஆனந்த வாழ்வுலாம் வந்துடுறீங்க தானே. நீங்கள் யார்? இது மாதிரி ஆபத்தான கேள்வியெல்லாம் கேட்குங்க. ஏதோ பாடினத்துனே போனியா வந்தியான்னு திரும்பி என்ன கிடையாது. நீ என்ன, நீங்கள் யாருன்னா? இந்த சைக்காலஜிலாம் புக்கு பெருசு பெருசாக இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும், நிறைய அப்படியே நிறைய எழுதியிருப்பாங்க. ரொம்ப கான்சியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, அல்மா கான்சியஸு, சப்கான்ஷியஸு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு, இப்படிலாம் நிறைய சொல்லி நம்மளை அப்படியே போட்டு. எவ்வளோ பேருக்கு தெரியும் புத்தியால் கட்டமைக்கப்பட்டுக்கிறோம் நம்மலாம் யார்? புத்தியால். என்னை கேட்டிங்கன்னா நான் யாருன்னு கேட்டால் என் பேர் சொல்லுவேன், நான் சிவயோகி. எதனால்? புத்தி இருக்கிறதுனால. புத்தி இல்லைன்னா நாயும் சாப்பிடுது, நானும் சாப்பிட்றேன். ஆனால் அது 2 இட்லி, 1 வடை, சட்னி, சாம்பார் கேட்காது. கேட்கும், எனக்கு இந்த இட்லி பிடிக்கல சொல்லலாம். அது தொட்டு 1 வாட்டி சாம்பார் தொட்டு, 1 வாட்டி சட்னி தொட்டு, இல்லை கொஞ்சம் வடையை கொஞ்சம் போட்டு சாப்பிடும். எதுவும் வந்தாலும் எனக்கு ஒரு நாக்கு நட்டி எல்லாத்தையும் போட்டு வயிறு வைப்பிக்கும். கரெக்டா? நான் யார் அப்போ? புத்தியால் கட்டமைக்கப்பட்டுக்கிறோம். நம்ம சொல்லித்தராங்க யாரோ, நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம், நான் யார் தெரியுமா, நான் பெரிய பேட்டை பிஸ்தா ரவுடி, நான் டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், இல்லை நான் சைக்காட்ரிஸ்ட்டு, அப்படி தானே. நான் ஏதோ ஜாதி பேர்லாம் சொல்லி அது ஆணுகிறான்ல, நம்ம ஆணுன்னு சொல்லுங்கிறோமே. புத்தியால் கட்டமைக்கப்பட்ட ஆணா இல்லை ஆணா இயல்பிலே? நம்ம ஆணாகிறவங்க சொல்கிறேன், இயல்பில் ஆணு. எப்போனா இயல்பில் ஆம்பளையாகிறோம். நம்ம அவுத்து போட்டு அப்படி நிற்க வச்சுன்னு ஆண்டில் பேரா இல்லை ராடான்னு தெரியாமல் நிற்க வச்சுன்னு சுற்றினுங்கிறான். கிடையாது. எப்பவுமே ஆம்பளையா என்ன? நம்ம எப்போ ஆம்பளை ஆகிட்டோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். அதனால் எப்போ பார்த்தாலும் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஆம்பளை நினச்சினுக்கிறோம். அதர்வைஸ் என்ன கிடையாது. நிறைய பேருக்கு புரியுது இல்லை, எப்போவுமே ஆம்பளை நினச்சிக்கிறோம். கிடையாது. இதெல்லாம் புத்திசாலித்தனத்தினால ஆனது. என்னன்னா உடம்புல வீசெல்லாம் முளைச்சிட்டு இருக்குது. நமக்கு ஏன் பாய்ச்சாகுது? எப்போனா பால் குத்தம் எப்போவுமே கொடுக்க போதில்ல. ஆனால் ஏன் இருக்குது? இன்னும் சில பேர் சட்டெல்லாம் அவுத்து போட்டு சாமியார்கள்லாம் பாய்ச்சா சாமியார்களே இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? தனியாக தொங்கி நிற்கும். அப்போ புத்திசாலித்தனத்தினால கட்டமைக்கப்பட்ட ஒரு நான் இருக்குங்க. நான் யார்? புத்திசாலித்தனத்தினால கட்டமைக்கப்பட்டுக்கிறேன். நான் ஒரு பெண். எப்போவுமே நெல்லினமாக இருப்பாளா என்ன? இருக்கணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புக்குமே தனித்தனியாக வச்சுன்னு இருப்பாங்க. மூக்கு பெண்ணு, உதடு பெண்ணு, பல்லு ஆண், நாக்கு பெண்ணு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆண் பெண் உறுப்புங்களுக்கே சொல்லுவாங்க. வலது கண் ஆண், இடது கண் பெண்ணு, இந்த மாதிரிலாம் உறுப்புங்களுக்குள்ளே. ஒரு ஆணுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆணுக்கே இருந்தாலுமே ஆணோட இடது கண் பெண்தன்மை வாய்த்தது. அது மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க, பாலாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் அப்படிலாம் நம்மளாண்டெல்லாம் இல்லை, நம்ம அது மாதிரிலாம் பிரித்து வச்சிட. ஸோ புத்திசாலிதானன்றது கட்டமைக்கப்பட்டது. இப்போ கான்சியஸ்னால் என்ன தெரியுமா?
புத்திசாலித்தனத்தினால உருவாக்கி வச்சுக்கிறது. அப்படிலாம் சைக்காலஜிலாம் சொல்லியிருக்காது. நீங்கள் எவ்வளோ புக்கு வச்சாலும் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப எளிமையாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு யாரோ சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, சொன்னதெல்லாம் நம்ம தொகுத்து வச்சுங்கிறோம். அதுதான் நான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் ரொம்ப நல்லவன், இல்லை நான் ரொம்ப கெட்டவன், நான் சரியானவன் இல்லை சரியற்றவன், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? புத்திசாலித்தனத்தினால ஆனது. கடவுள் அப்படி செய்யலை. நாயெல்லாம் எப்படி செஞ்சாலும் அப்படி தான் நம்மளுக்கு செஞ்சு வச்சுக்கிறாரு. நாய்க்கெல்லாம் தனி ரூல், நமக்கு ஒரு ரூல்லாம் கிடையாது. நம்மளாம் ரூலை ஏற்படுத்தி வச்சு நம்மளை ஏமாற்றினுக்கிறோம். எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் இருக்குது விலங்குகளுக்கெல்லாம். அதனால தான் ரொம்ப பேர் பயப்படுறாங்க. அதெல்லாம் சாப்பிடாது நம்மளை மாதிரி. அதுவும் பால் ஊட்டி நம்ம இருக்குது, புள்ள பேத்துக்குது, அம்மான்னு கூப்பிட்டா வருது. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, பயந்துட்டாங்க அவங்களெல்லாம். அதை பார்த்து உன்னையே நீ வெட்டி சாப்பிட்டிப்பியா, அதுக்கு இருக்குது, உனக்கு இருக்குது, லிம்பிக் சிஸ்டம் இருக்குது, உனக்கு அதுக்கு இருக்குதுன்ற மாதிரி நம்மளையும் கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்காரு. இது நேச்சர், சித்தத்தால் ஆனது. இதுனா இது சித்தத்தினால. சித்தத்தில் ஆன நானும் புத்திசாலித்தனத்தில் இருக்கிற நானுக்குது இல்லை, கற்றுக்குன்னு அங்கே இங்கேன்னு தொகுத்துக்கிற நானும் ஒரே போராட்டம். எப்போவும் ஆணாக போகிறதுக்காக எப்போவுமே ஆணுன்ற நினப்பில் வாழ்ந்துக்கிறேன். எப்போனா தான் ஆணாக போகிறேன், ஆனால் எப்படி வாழ்ந்துக்கிறேன் நான்? எப்போவுமே நான் ஆணு. யாரோ பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் எப்படி கையெழுத்து, இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கலாம். கமாண்டு வரவங்களெல்லாம் பொம்பளைங்களா மட்டும் ஒரு தோல் அந்த பக்கம் போடுறாரு பாரு, அப்படி ஒரு உஷார கவனிங்க தட்டி அனுப்புவார். அப்படி எல்லாம் இவங்களும் கூட போய் அப்படியே மேலே சாஞ்சின்னு உட்காந்துக்கிறாங்க பாரு, பார்த்துக்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? புத்திசாலித்தனத்தினால. நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் முட்டை சாப்பிட மாட்டேன், நான் எப்படி தான் வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து தான் சாப்பிடுவேன். உன் புத்திசாலித்தனுக்கு என்ன சொல்லிட்டா அவள் தான் பயங்கர சீரியஸ் ஆகிடுவேன். அப்படியே அறிவு அப்படியே வழியும். ஆமாம், உன்னை 4 பேர் காலில் வந்து குருன்ட்டாங்கன்னா போதும், அப்படியே திமிராக நடக்கிறது, நம்ம யாரையும் கேவலமாக பார்க்குறது இல்லை. கரெக்டா? இப்போது புத்திசாலித்தனத்துக்கும் சித்தத்துக்கும் என்ன நடக்குது? எப்போ பார்த்தாலாம் பெரிய போராட்டம். இது மகாபாரத போர் வியாசன் சொல்லி வச்சுக்கிறான். நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. மனிதன் கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் என்னடா பண்ணுகிறான்னா, அவனுக்கு சொல்லி கொடுத்த புத்திசாலித்தனமும் அவனுக்குள்ளே இருக்கிற இயல்பாக இருக்கிற மனமும் ஒன்று சேர முடியாமல் ஒரே போராட்டம், சண்டை. சரியா தப்பா, சரியா தப்பா, எப்பா பாரு உட்காந்தாங்கிற மாதிரி இது, என்ன தான் பார்த்துக்கிற மாதிரி இது. எங்கேயும் ஒன்று சொல்லிட்டு இருப்போம், அங்கேயும் நின்று 2 சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் வேறு மாதிரி நினச்சிருந்தோம். நம்மளை தொட்டு தட்டு குத்துருந்தாருன்னா ஒன்றுமே இல்லைன்ட்டானே கூட ஒரு பக்குன்னு ஆகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை எல்லாருமே இப்படி தான் தட்டுறான் இருந்தாலும் அப்படி ஆகிடும். நம்மளை தான் நேசிக்கிறார் போல நினச்சா எல்லாரையுமே பார்த்துனுங்கிறான் போல. போடுற போக்கு உள்ளுக்குள்ளே வைத்தஸ்லாம் இருக்கலாம். யார் யாருக்கு என்ன நாமோ யாருக்கு தெரியும். புத்திசாலித்தனத்தில் என்ன ஆகிட்டேன் நம்ம? நான் ஒரு பெரிய ஏதோ நான் அழகேன் இல்லை பெரிய ரவுடி, நான் பேசினா அப்படியே கேட்பாங்க. என்னென்ன போட்டிட்டு தர்க்கம் பண்ணினா பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் ஒரு பெரிய எல்லாம் கிடையாது. பைத்தியம் பிடிச்சிச்சேன்னா அறிவாளி ஆகிடுவான். நல்லா பேசிக்கிறேன் இப்போ திப்புன்னு. என்ன பண்ணுறது, யாரோ ஒருத்தர் அங்கேருந்து கேஸ் தந்து அடிச்சிட்டாங்க சிலி மேலே கேஸு, ஏதோ ஒரு கேஸ் நைட்ரஜனோ ஏதோ ஒன்று அடித்தாங்க. அல்மா மாறிடும். இதே கான்சியஸோட இதே மாதிரி இந்த புத்திசாலித்தனத்தோடு வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? புத்திசாலித்தனம் எவ்வளோ இருந்தாலும் போதாது. நான் எத்தனையோ பேருக்கு சொன்னேன். எனக்கு கூட நெருங்கி பழவங்களாம் முதல்ல சொல்லுவோம், புத்திசாலித்தனத்தை விட்டு வேறு வேலையை வைப்பார் அப்படின்ட்டு. புத்திசாலித்தனத்தினால என்ன பண்ண முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. சரி, சித்தத்தை நம்பி வாழ்ந்துடலாமான்னா அது மோசமாக இருந்து, அது மோசமாக இருந்து என்னால் ஒத்துக்க முடியல. என்னையே ஏன் குசு தான் நாத்தடிதுன்றேன், வாசனையாகுது, மணக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேன்றேன். சொல்கிறீங்க குசு விட்டு ரகசியமாக அவரை மறைச்சி வச்சுக்கிறீங்க. புத்திசாலித்தனால சித்தத்தை அவமானப்படுத்துகிறோம். குசு இயல்பானது, ஆனால் ஒத்துப்பான். எந்த வேத நூல்லையும் வர இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு மந்திரங்க சொல்லி குசு விடுறது நல்லது, குசு விட்டால் நல்லா இருப்பீங்க, குசுவே நமக்கு அப்படின்னு சொல்லி பாட்டுக்கிட்டு எழுதியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? குசுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் வந்து மந்திரம் எழுதியை குத்துக்கிறாருன்னு சொன்னோடனே நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? காலையிலேருந்து சட்டையெல்லாம் அவுத்து போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது 2 விரல உள்ளே விட்டு இப்படி பார்க்குறதுலலாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் காலைல ஒரு குசு விட்டு கடவுளே நன்றி, கரெக்டாக குசு வெளியே வந்துச்சு, குடலில் அங்கேயும் எங்கேயும் சிக்கி இந்த காற்றெல்லாம் சேர்ந்து வச்சு தொகுப்பாக வெளியே வச்சு இல்லை சிரிங்க. உண்மையிலேயே சீரியஸான விஷயம் இது. உங்களுக்கு புரியவே இல்லை. இது குசு வரலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 6 மாதம் குசு வரலன்னா சாக போகிறீங்கன்னு அர்த்தம். நம்ம ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். மொத்தமாக சேர்த்து அடிக்கும். நீங்கள் அது கூட உஷாராக கவனிங்க. தும்பலைனா, குசு இல்லைனா, காற்று ஒரே பக்கம் போச்சானா, இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம புத்திசாலித்தனம் சித்தத்தை என்ன பண்ண மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது.
நேச்சரு. வண்டியில் வந்துனுங்கிறான், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், ஒரு பொம்பளை ஜாக்கெட்டு பின்னாடி பிரிக்கணுன்ட்டு இது சரியே, நானும் பார்க்குறேன் அவனும் பார்க்குறான். என்ன பண்ணுறது? 2 ஆம்பளை ஒரு பொம்பளை பார்க்குறாங்க, அப்பனும் பிள்ளையும் பொம்பளை பார்க்குறாங்களா, ஆம்பளையும் பொம்பளையும் பார்க்குறாங்களா? அதுக்கு ஒரு கதை எதுவும் இப்போ கட் பண்ணி கூட போட்டு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? நான் பார்க்குறேன்னு என் புள்ளியோ இல்லை என் புள்ள பார்க்குறேன் நானும் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கவே இல்லை, 2 பேரும் மறைச்சு பார்த்து. இப்போ தான் வந்தது எங்கே வரும்போது. நீங்களாம் நல்லவங்க தானே, நீங்கள் அது மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அப்படி தானே? தெரில, யாரோ ஒருத்தருக்கு ஆகலாம், இல்லை ஆனாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இல்லை, உங்களுக்குள்ளே ஏற்படுற போராட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு சம்பவம் சாதாரணமாக நடக்குது, என்ன பண்ண முடியல உன்னால்? விட்டு போக முடியல, உன்னால் சராசரியாக கடந்து வாழ்க்கையில் போக முடியல. அதுக்காக வேண்டி வியாசர் போன்ற பெருமக்கள் நம்ம ஊரில் வந்து நமக்காக இந்த பக்கம் தமிழில் பேசுகிறவங்க நிறைய பேர் அந்த காலத்துலேருந்து, இல்லை வள்ளுவ பெருந்தகை, இல்லை மூலன் மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க. இது எப்போவுமே என்னென்னு இருக்கான், தாய்க்கு எல்லாமே செயல்படு, ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, தொலைச்சி போகிற விஷயத்த என்ன பண்ணுகிற, பேட்டை கழுவிட்டு விட்டு போகிற அவள் தானே. இல்லை, பீலையும் நீரும் புறப்படும் ஒரு பொருள் உட்காந்து அழுதுன்னு அருக முடியும், குளிச்சுட்டு மையை வச்சு அழகாக தானே ஆகிட்டோம். மைத்திட்டின கையில் கண்ணுக்கு முன்னாடி பீலை நீரெல்லாம் இருந்திருக்கும், அழுக்கெல்லாம் இருந்திருக்குமா, இல்லை போல வந்திருக்கும், அதுலேருந்து அழுக்கு எடுத்துருப்பாங்க, பீலை மேடெல்லாம் சொல்லி வச்சுன்னு இருப்போம், இருந்திருக்கும் தானே, வாயிலேருந்து ஒழுகி இருந்திருக்கும். குளிச்சுட்டு வந்து பார்த்தா நான் வாத்தண்டி எப்படி எப்போ பார்த்தாலும் வாசனையாக இருக்கான், செந்தமிழ் தேன் மொழியால், ஆமாம் நான் சுவைத்த தேன்லேயே தேன் தான் சுவையெல்லாம் இதை சிந்தும் சுவையாகுமான்ட்டு கிசை கொடுக்க முடியும் காலங்கத்தாலன்னா அதுக்கு தட்டி கிசுன்ட்டான் ஒருத்தான், அது வேறு விஷயம். நம்ம எதையுமே விட்டு வைக்கலன்னு ஒரு பக்கங்கிறான். எப்பவுமே என்ன எனக்கு இது உள்ளா போகிறேன்னு தயக்கமின்றி வாழ், இதெல்லாம் இயல்பு ஒத்துக்கோ, இதெல்லாம் இயல்பு ஒத்துக்கோ, அதுக்கு தாங்க யோக சாதனையெல்லாம். உள்ள ஒரு பெரிய போராட்ட காலத்தை வச்சுங்கிறீங்கல்ல, நான் எப்போதும் ஆண் இல்லை, நான் எப்போதும் பெண் இல்லை, எப்போதும் நான் சுத்தமாக இருக்க முடியாது, என்கிட்ட இருந்து அழுக்குகள் வெளியே வரும், நான் பேசும்போது எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தையே போட்டுனுக்க முடியும், சமயத்தில் இதுவும் தமிழில் இருக்கிற வார்த்தைக்கு தானே, அதையும் பயன்படுத்தணும் தானே, இல்லை அது துப்பச்சு போய் துரும்பச்சு போயிடாது, எல்லாம் நான் நடைமுறைக்கே வராமல் போயிடும். நடைமுறைக்கே வராத வார்த்தைங்களாம் நிறைய இருக்குது. இங்கெல்லாம் குண்டினா யாருமே தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். கிராமத்துக்கு குண்டி கவினா எதுன்னு தெரியும். இப்போ 2 குண்டி கவுத்துனா எனக்கு ஒரே ஆராய்ச்சி, பின்னாடியா முன்னாடியா, குண்டி கவுனா அப்படின்னு கேட்குறாங்கன்னா குண்டி எது தெரியாது, அவர் சொல்கிறதுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. நிறைய பேர் திட்டுறானுங்க, திட்டுறதுக்கு அர்த்தமே தெரியாது, எனக்கு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அர்த்தம் தெரிஞ்சுன்னா அற்புதமான வார்த்தைகள், தேவரடியார் மகன் அப்படின்னு அர்த்தம், அழகான வார்த்தைகளெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறான், அர்த்தம் பண்ணி அசியம் பண்ணி வச்சுக்கிறான். அது திட்டுறதுக்கான வார்த்தைன்னு சொன்னோன்னு நம்ம என்ன ஆகிட்டான், புத்திசாலித்தனத்தில் முழுசுமாக புத்திசாலித்தனத்துக்கு போய் சித்தத்தை அவமானப்படுத்துகிறோம், இல்லை சித்தத்தை புரிஞ்சிக்க முடியாமல் தவிச்சு சித்தத்தை புத்திசாலித்தனத்தில் அடக்கி வைக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், உடல்னா இப்படி தான் இருக்கும், செயல்படுறதுனா இதுதான், போர்க்களம்னா சண்டை போட்டு தாண்டா ஆகணும், அண்ணன் தான் மாமன் தான் தம்பின்னா பார்க்காத தயங்காத, என்ன பண்ணேன் சண்டைன்னு வந்தா அவள் தான், அண்ணன்னா தம்பி என்ன போடுனா போடு, அவள் தான். அனைத்து யோசிச்சுருந்தா அவன் போட்டுருவான், நீ யார் போட போகிறாங்கன்றது தான் மேட்ரு. இப்போது 2 பேருக்குலேயும் வாழ்க்குது, யார் போடுறது, நீ அல்லது நானா, செகண்டு தான், அந்த வினாடி தான் என்ன பண்ண போகுது, தீர்மானிக்க போகுது. ஒரு யோக சாதனைன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். எதுலேருந்து, இந்த புத்திகம் சித்தத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டு எல்லாம் யார் செயல், சும்மா சொல்லக்கூடாது எல்லாம் அவன் செயல்ட்டு, எல்லாம் அவன் செயல்னு நான் சும்மா இருக்க முடியாது. எல்லாம் யார் செய்யலை, மேலே இருக்கிறவனே பார்த்து போனால் நடுவில் ஒருத்தன் சொல்லுவான், கீழே ஒருத்தங்கிறான்டான்ட்டு, எதுக்கு தேவையா நமக்கு, அல்மா வீட்டில் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் எவன் கூட பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாம் மேலே பார்த்துருந்து நமக்கு அது என்ன ஆகும். காலைல கூட ஒரு பேச்சு போச்சு, மேலே இருக்குதா கீழே இருக்குதான், மேலேயும் கீழமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், மேலும் கீழமாக இருக்கணும். காமம் நல்லது, ஆனால் அதே வேலையாக இருந்தால் படிக்காமல் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருந்தால் எப்படி இது போச்சுக்காத, வாழ்க்கை என்ன ஆகும், சிதைஞ்சிரும். காமம் நல்லது, அதை எப்படி கையாளணும்னு, குசு நல்லதுன்ட்டு எப்பவுமே விட்டுக்க முடியும். ஐயா வர சொல்லிட்டார் 6 மாதம் குசு இல்லை நான் செத்துருவேன்ட்டு, ஆனால் என்ன பண்ணலாம், எப்படின்னா முக்கி குசு உள்ளான்னு தூக்கி பண்ண வரும்னு நினைக்கிறேன், வரும்போது தான் என்ன பண்ண முடியும், விட்டுடணும். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவாக ஆக்கி அந்த புத்தியும் சித்தத்தையும் என்னாக்கலாம், நான் 2 அல்ல 1, நான் செயல்பட வந்தவன் செயல்பட்டுனுக்கிறேன், நான் யாரே ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம், அவ்வளோதான்.
எனக்கு இது புரியுது, எனக்கு நடக்குது, இப்படி நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்கள் வேலை மீன் பிடிக்கிற வேலையாக இருக்கலாம், அதை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், அந்த வேலையை செய்தொழில் வெற்றும்னாக்கா வேலை செய்யறது. உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தால் விட்டுட்டு பிடிக்கிற வேலையை செய்யுங்க, தப்பு இல்லை. யார் இஷ்டம், கட்டாயம் இங்கே எதுவும் இல்லை. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனசுக்குள்ளே போராட்டம் இல்லை. வெளியே போராடினா தப்பு கிடையாது, அது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்குள்ளே போராடுறது தூங்கவே முடியல உங்களால். மெத்த வாங்கண்ணே தூக்கத்தை எங்கன்னா தூக்கம் வைக்கிறாங்களான்னு பாருங்க. சார் வாங்க தூக்கம் வைக்கிறேன், எங்கன்னா வைக்கிறாங்க? தூக்கம் வைக்கிறது இல்லை. நிம்மதி எங்கன்னா வைக்கிறாங்க? விற்கிறது இல்லை. என்கிட்ட வந்தீங்கன்னா நிம்மதி உங்களுக்கு 1 கிலோ 10 ரூபா எடை போட்டு தரேன் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது. ஆனால் என் வீடியோ உங்களுக்கு பெரிய பெரிய சாதனை செய்யும். சில பேர் இப்போ போய் தேடி போய், ஐயா என் வீடியோவே எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குதுய்யா, திரும்ப போய் பேசுன்றேன். நான் என் வார்த்தைகள் எல்லாம் போய் திரும்ப போய் கேளு. இந்த வீடியோவை கூட திரும்ப போய் பாரு, வேறு மாதிரி புரியும் உனக்கு. அப்போது மனம் பேதலிக்குது. புத்தியும் சித்தமுன்னா அது ஒரே போராட்ட காலத்தை உருவாக்கி அதுக்கு யோக சாதனை. இல்லைன்னா நம்ம வர வேண்டிய அவசியங்க இல்லை. எல்லாம் தேடி பார்த்து எல்லாம் சரியாகுது. எங்கள் அம்மா என்னை கேட்ட கேள்வி இப்படித்தான், எவனும் ஏதாததை நீ எழுத போறியா? ஆனால் நான் தேடி பார்த்துட்டு எவனும் சொல்லாத விஷயமா நம்ம சொல்கிறோமான்னு பார்த்துட்டு தான் பேசிக்கிறேன். ஒரு கால் என்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் சொன்னாலும் சந்தோஷம் தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதில். பட் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனம் எப்படி இருக்குது? சித்தி அல்லது புத்தி 2 நாள் ஆனது. கான்சியஸ் மைண்டு, மட்ட மைண்டு, மயிர் மைண்டெலாம் ஒன்றும் கிடையாது. மனம் ஒன்று தான். எண்ணம் எழும்போம். எண்ணம் 2 நாள் ஆனது. எண்ணம் 2 நாள் ஆனது. கற்றுக்கின ஒன்று உங்களால் விட முடியல. தெரிஞ்சிச்சுன்னா விடவே முடியாது. சரி தெரிஞ்சிச்சு என்ன பண்ண முடியாது உன்னால் விடவே. மீன் செதில் சாப்பிட்டா செரிக்காதுன்னு எவனோ சொல்லிட்டான். இப்போ செதில் போனோடனே செதிலாம் எடுத்துகிட்டு தர மாட்டேன்னு என் பொண்டாட்டி கூட சண்டை. மீன் கொம்பா வாசாசியாக சேர்ந்து குத்திக்கிறா. ஏதோ 2 செதில் வந்துச்சு போல். இந்த நாய்க்கு படிச்சிச்சு எங்கேயோ, செதில்லாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்ட்டு. அது ஒரு பெரிய போராட்டம். நான் யாரோலாம் இல்லை, ஆனால் தயக்கம் இல்லாமல் செய்யுது. சண்டை போட்டு எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் இதுமாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன செய்யுது? நம்ம எங்கே முட்டால் ஆகிக்கிறோம் தெரியுமா? யாரோ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து உட்காந்து நானுங்க யாரோ ஒருத்தர் நல்லவருன்ட்டானுங்க. நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் யார் தானே தான் பார்க்குறோம். நம்ம வேறு யாருன்னா அவர் கெட்டவர்னா நம்மளால் தாங்க முடியல. அவர் நல்லவர்னு வர ருசி வர பார்க்கணும். எண்ணெயில் விட்டா, நெய்யில் விட்டா, ஜாங்கிரியில் விட்டா, ஜிலேபியில் விட்டான்னு தெரில. புத்திசாலித்தனம் என்ன ஆகுது, நம்மளை வாழ விடாமல் பண்ணுது. நாமளே ஒரு அடிமைன்னு வர சொல்லும். நான் ஜாதியில் மட்டும், நான் ஏழையா இருக்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை. பணம் வச்சுக்கிறவங்களாம் குத்துருவாங்க. கொலுவி கொட்டுறது பணம் வச்சுருந்தா கொட்டாதே. நான் நிறைய பணம் வச்சுக்கிறேன், கொலுவி என்கிட்ட என்ன பண்ணாத கொட்டாது. ஸோ கேட்கும், பணத்தை எடுத்து காமிக்கிறோம். ரவுடிக்கிட்ட, முள்ளமாரிக்கிட்ட, முச்சைக்கிட்ட குத்தா பணம் கொடுக்குறான் போகலான்னு விட்டு போயிடுவான். தேலு பள்ளி பூராலாம் விட்டு போவோம். நம்மளை போவான். இல்லை நான் நிறைய பசிட்டுக்கிறேன் சார், சாக முடியாது என்னால் சொன்னால் விட்டுருவாங்க. அப்போ சித்தத்தையும் புத்தியும் புரிஞ்சு வச்சுன்னு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னா அது எங்கே இருக்குது? யோகக்கலையில் இருக்குது. மேட்டு வச்சுன்னு சுற்றியும் போகிறதுல யோகக்கலை. நான் என்னை புரிந்து என்னை கொண்டாடுவது. யாரை புரிஞ்சு? என்னுடைய எல்லா கூட்டுமே ஒன்றே தான் சொல்லுது, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இருன்ட்டு. நீ மொழி எப்படி பயிற்றுக்கன்னா எதனா படிச்சு விட்டு நல்லா இருன்றான் அந்த ஆளுன்ட்டு வச்சிரு. நிம்மதியான வேலை இல்லை, பெரிய குழப்பம்தான். ஏன்னா அது ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அது எப்படி புரிஞ்சிங்கன்னா, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. புரிஞ்சிச்சா? சித்தி புத்தி கான்சியஸ்னால் என்ன? இது கற்றுக்கினேன் நான். அன்கான்சியஸ்னால் கற்றுக்காத நான். சூப்பர் கான்சியஸ்னால் செயல்படுறேன் நான். சூப்பர் கான்சியஸ் எது? செயல்படும்போது என்ன யோசிப்பேன்? முடியவே முடியாது. பைக் ஓட்டின்னு போகிற வண்டி வந்துச்சுன்னா பிரேக் அடிப்பேன் நினைக்கிறேன், பேர் கூட வந்துடும். எப்படின்னா தப்பிச்சு வெளியே போனால் சரி. அப்படித்தானே? அப்படித்தான். அந்த பொம்பளை பார்த்துடணும். இல்லைன்னா ஆகுது நம்ம நிலமை. புள்ள பார்க்குறான், அண்ணன் பார்க்குறான், மாமன் பார்க்குறான், பொறாட்டியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிறேன். என்ன இப்போ பார்க்காம இருக்க முடியல. முடிஞ்சிடுச்சு கதை. பார்த்துட்டுமே என்ன ஆகும்மா? பார்த்துட்டு தூக்கு பண்ணி சாவரலாங்கிறான். குற்ற உணர்வில். ஏன் நான் 1 பார்த்துட்டு 2 பார்த்துட்டு இதுமாரி ஆகிட்டுக்கிறேன். பயம். ஏதோ ஒன்று பார்த்துட்டேன். இந்த குஷ்பு சின்ன தம்பியா என்ன படம் இது? ரஜினிகாந்த் பார்த்துட்டேன் நீங்கள் தர என்ன பண்ணுங்க? ஆனாமலை இந்த மாதிரி பார்த்துட்டேன்ட்டு அதெல்லாம் சும்மா பேச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்க வழியை பாருங்கள்.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.